சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் எங்க இருக்கீங்க? வெற்றி, என்னாச்சு? தங்கச்சிமா கிடைச்சிட்டாளா? இன்னும் இல்ல கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட கேட்கலான்னு கால் பண்ணா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. சரி எங்க இருக்கீங்க? நான் வாழைத்தோப்புல பார்த்துட்டு விஜயலட்சுமி ரைஸ் மில்க்கு இப்ப போயிட்டு இருக்கேன். சரி கிருஷ்ணா, ஐயப்பா மாமா எங்க இருக்காரு? கால் பண்ணீங்களா? தெரியல வெற்றி, நான் டென்ஷன்ல மாமா எங்க இருக்காருன்னு கேட்க மறந்துட்டேன். சரி, இட்ஸ் ஓகே, நீங்க லைன்லயே இருங்க, நான் ஐயப்பன் மாமாக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். சரி. என்ன சார், சுந்தரி கிடைச்சிட்டாளா? இன்னும் இல்ல சார், நீங்க எங்க இருக்கீங்க? மாமா எங்க இருக்கீங்க மாமா? நான் இப்போ நாகத்தம்மன் கோயில தேடிட்டு நாவினிப்பட்டி போயிட்டு இருக்கேன் மாப்ள. இன்னும் சுந்தரி கிடைக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. தங்கச்சி மாமா என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல மாமா. கிருஷ்ணா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, சுந்தரிக்கு எதுவும் ஆகாது. மாலினி காணாம போனப்போ சுந்தரி எப்படி நிதானமா செயல்பட்டாங்களோ அதே மாதிரி நிதானமா செயல்படணும். எல்லாரும் விடாம சுந்தரிய தேடுவோம். வீட்டுக்கு போனா சுந்தரியோட தான் போவோன்னு தமிழுக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கோம். மனம் தளராம தேடுங்க. சரி சரி, ஓகே, நானும் தேடி பாக்குறேன். சரி, தேடுவோம். சுந்தரிமா, ஐயா சொல்லுப்பா. இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? பாக்கலப்பா. ஏண்டா, இவங்க உண்மையாவே கலெக்டரா இருப்பாங்களோ? டேய், யாரா இருந்தா என்ன, அதெல்லாம் அண்ணன் பாத்துப்பாரு. டே அறிவு கெட்டவனுங்களா, இன்னும் என்னை நீங்க கலெக்டர்னு நம்பலையா? இப்ப எப்படி மாட்ட போற பாரு. சரி, நீ கலெக்டர்னு சொல்றியே, என்ன ஆதாரம் வச்சிருக்க? ஐடி கார்டு இருக்கா? டேய் வேணாண்டா, அண்ணன் இல்லாதப்ப எதுவும் பேசாத, நம்மள யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் சரியான நேரம் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதான் அவ கண்ணு கட்டி இருக்குல்ல, நம்ம பேரும் தெரியாது, நம்ம ஊரும் தெரியாது, அப்புறம் எப்படா நம்மள கண்டுபிடிப்பா? முட்டா பயல, உனக்கெல்லாம் எப்படி அறிவழகன் பேர் வச்சாங்க? மூளை கட்டவனே. டே அறிவழகா, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. ஏண்டா, என் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதான்டா எனக்கும் தெரியல, ஒருவேளை உண்மையாலுமே கலெக்டரா இருப்பாங்களோ? ஆளையும் குரலையும் பார்த்தா அப்படித்தான்டா தெரியுது. சரி, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பேரும் தெரியும், உன் கூட இருக்கானே அவன் பேரு கிரினும் தெரியும், உங்க தலைவன் பேரு டில்லினும் தெரியும். எப்படியும் நான் கலெக்டர் தானு தெரிஞ்சு தலை தெறிக்க ஓடி வந்து என்னை அவுத்து விட தான் போறான். உங்களெல்லாம் மாட்டி விட்டுட்டு அவன் மட்டும் தப்பிச்சு ஓட தான் போறான். இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி இப்பவே கேட்டுக்கங்க. அதெல்லாம் எங்க அண்ணா அப்படி செய்ய மாட்டாரு. டேய், நமக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் போய் முட்டை பரோட்டா சாப்பிட்டாருல. ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். அப்படின்னா நம்மள மாட்டி விட்டு அவரை மட்டும் காப்பாத்திக்கிட்டாலும் காப்பாத்திப்பாரு. மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம், தெரியாம பண்ணிட்டோம். இப்ப நாங்க என்ன பண்ணணும் மேடம்? அப்படி வாங்க வழிக்கு. டில்லியாவது வெளியூருக்கு தப்பிச்சு போயிருவான், ஆனா நீங்க 2 பேரும் ஊருக்காரங்க, கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. எப்படி நாங்க உள்ளூர்னு தெரியும்? தம்பி, நீ யாரு, உன் ஊர் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். முதல்ல நீங்க என் கண்ணை அவுத்து விடுங்க, நான் நீங்க தப்பிக்கிறதுக்கு ஐடியா தரேன். டேய் வேணாண்டா, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. டேய், எம்புட்டு பாசமா தம்பின்லாம் சொல்றாங்க. அக்கா, கண் கட்ட அவுத்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போக கூடாது, சரியா? அதான் கை கட்டி இருக்கே, நான் எப்படி தப்பிச்சு போக முடியும்? அதுவும் சரிதான், கை கட்டி தானே இருக்கு. நீ என்னடா வேடிக்கை பாக்குற? போ, அக்கா கட்ட அவுத்து விடுறா, போடா. சரி, இப்ப என்ன பண்ணணும்? இருடா, கலெக்டர் அக்கா சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல,
என் கை கட்ட ஊத்து விடுங்க. கலெக்டருக்கா இது ரொம்ப ஓவருக்கா. மறுபடியும் பாட்டி மொக்க வாங்கிட்டாங்க. ஏய் குட்டி கொழுக்கட்டை, உன்னை ஒரு நாள் அவிக்கிறேனா இல்லையா பாரு. சரி சரி சிரிச்சது போதும். என்ன கேம் விளையாடலாம்னு சொல்லுங்க. ஐடியா வந்துருச்சு. நான் சொல்றேன். ஆ, 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 வேணாம். பரவாயில்ல சொல்லுங்க அப்பத்தா. எப்படியும் மொக்கையா தானே இருக்க போகுது. ஆ, என்ன மாமா? பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி. என்னதான் இருந்தாலும் பாட்டி கொண்டுனா விட்டு கொடுக்காம இருக்கா பாருங்க தமிழ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டிய கிண்டல் பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாத்தையும் மத்தவங்களே பண்ணிட்டா அப்புறம் எனக்கு போர் அடிக்கும்ல. சரி அப்பத்தா, என்ன விளையாட்டுன்னு சொல்லு. சொல்லுங்க சீக்கிரம். விடுகதைய சொல்லி அத கண்டுபிடிக்கிற விளையாட்ட விளையாடலாமா? நல்ல யோசனை. ஆ, ஆமா நல்ல யோசனை, அதே செய்வோம். ஆமாண்ணே பண்ணலாண்ணே. சரி விடுகதைன்னா என்ன? விடுக்கதன்னா ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அதை நாம கண்டுபிடிக்கணும். ஆனா அது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதுல நிறைய முடிச்சுகள் இருக்கும். அதை அவிழ்த்தா நமக்கு பதில் கிடைக்கும். நல்ல புத்திசாலிகள் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் தமிழம்மா டீமுக்கு போறேன். வாங்க உட்கார். அப்ப நான் அகில பாப்பாக்கும். நான் இந்த குட்டி கொழுக்கட்டை எதிரணியில தான் இருப்பேன். எப்படியும் நான் இருக்க டீம் தான் ஜெயிக்கும். அதையும் தான் பாப்பமே. நான் எப்பவுமே சுந்தரி பக்கம் தான், அதனால சுந்தரி அன்னைக்கே போயிடுறேன். பாட்டி நீங்க எங்க பக்கம் வாங்க. அகிலப்பா சொல்லுங்க. ஆமாமா, நீங்க எங்க பக்கம் வந்துருங்க. சரி, நான் உங்க டீமுக்கு வரேன். நாங்க 2 பேருமே தமிழ் குட்டி பக்கம் தான். ஐயா ஜாலி ஜாலி. ஏ மாலினிமா, நாம 2 பேரும் பிரியணுமா செல்லம்? அதான் நானும் யோசிக்கிறேன் செல்லம். என்ன பிரிஞ்சு ஒரு நாள் இருக்க முடியுமா? என்னாலையும் தான் மாலினி செல்லம். இப்ப என்ன பண்றது? நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ம், என்ன? நாம 2 பேரும் ஒரே டீமுக்கு போயிட்டா என்ன? நல்ல ஐடியா. முடியாது முடியாது. ஆமா முடியாது. இது சீட்டிங். ஏய், அது எப்படி? ஒரு டீம்ல மட்டும் 4 பேரு, இன்னொரு டீம்ல 7 பேரு. அதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க 2 பேரும் தனித்தனி டீம்ல இருக்கணும். அது வரைக்கும் நாங்க யாரும் விளையாட மாட்டோம். ஆமா ஆமா விளையாட மாட்டோம். ஓ, தங்கச்சிமா நீயுமா? அண்ணே நடிக்காத. நீ எங்க டீமுக்கு வா. ஆமா நீங்க எங்க டீமுக்கு வாங்க. ஆ. மாலினி, ம், கடைசி வரைக்கும் என்ன விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? அப்படி பேசாத கிருஷ்ணா. நான் வேணா உன் கூட வந்துருவா? ஆட, இவ என்னமோ அமெரிக்கா போற மாதிரியும் அவன் என்னமோ இவள பிரிஞ்சு 2-3 வருஷம் இருக்க போற மாதிரியும் இல்ல பிலிம காட்டிக்கிட்டு இருக்காங்க. பிலிமு இந்தா தாப்புல உட்கார்ந்து விளையாடுறதுக்கு எம்புட்டு அலப்பறையா? அடாடாடாடாடா, என்னென்ன பண்றாங்க பாரு. வா கிருஷ்ணா. ஐயா உட்காருடா. எங்க டீம்ல எல்லாம் புதுசா இருக்காங்க. ஈஸியா ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒத்தைக்கு ஒத்த மோதி பாத்துருவோம். அதையும் தான் பாப்பமே. வா, இப்ப பேசினா பத்தாது, ஆட்டத்திலயும் இருக்கணும். பாக்க தானே போறீங்க. ஐயோ நீங்க பேசினது போதும். சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ அப்பா, இந்த பொடுசுங்க 2 என்ன பேச்சு பேசுது பாருங்க. உங்களுக்கு விடுகதை பத்தி என்ன தெரியும்? அதனால அமைதியா சத்தம் போடாம நாங்க என்ன பண்றோம்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. அதெல்லாம் முடியாது. நாங்களும் விளையாட்டுக்கு வருவோம். நீங்களும் விளையாட்டுல இருக்கீங்க, ஆனா பிளேயர்ஸா இல்லாம ஜட்ஜா இருக்க போறீங்க. அதாவது யாரு ஜெயிச்சாங்கன்னு கரெக்டா பார்த்து சொல்லணும். சரியா? அதத்தான் நானும் சொன்னேன். அப்போ ஓகே. அப்ப தோத்து போன டீமுக்கு நாங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அது எதுவா இருந்தாலும் நீங்க செய்யணும். ஓகேவா? நீ சொல்லிட்டல. சரி சரி. எப்படியும் உங்க டீம் தான் ஜெயிக்கும். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா எங்க அம்மா கலெக்டர்ல அவங்களுக்கு எல்லா क्वेश्चनக்குமே பதில்
அவங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. அதான் அப்படி சொன்னேன். அப்ப எங்க அப்பாவும் தான் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லுவாரு. அவரும் கலெக்டர் தானே. கத்தாத. என்ன சத்தம் அது? யாரோ முடின்னு கத்துனாங்க. ஒருவேளை கடவுளே வந்து எனக்கு ஆன்சர் சொல்லி தராரோ? இருக்குமோ? முடி கரெக்டா? ஷாக் ஆயிட்டாங்க. எஸ், சூப்பர்ண்ணே. தேங்க்யூ 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 பரவாயில்லடா. உனக்கும் அறிவு இருக்கு. தேங்க்யூ அப்பத்தா. எல்லாம் அவன் செயல். டேய் கத்தாதடா. புட்ரா இவனை. அப்புறம் எனக்கு கரெக்ட் பண்ணி பாராட்டினா அவனுக்கு கிடைக்குது. ஏன்டா இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியானா? தள்ளு. பேசாம நானே தமிழம்மா டீமுக்கு 1 பாயிண்ட். இப்ப அகிலப்பா டீம்ல இருந்து யார் டாஸ்க் பண்ண போறாங்க? பார்ட்டி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் சரோஜா தேவி பாட்டுக்கு பார்ட்டி ரீல்ஸ் பண்ணுவாங்க. போங்க மாமா, பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணே கன்னடத்து பைங்கிலினே. ஓ கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். எழுந்திருங்க, பண்ணுங்க. ஐயோ நான் பண்ணுங்க பாட்டி. பண்ணுங்க. வாங்க போங்கம்மா. கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா? போடு. டேய் கொஞ்சம் திரும்ப. பழமாய் வந்தது நீயா இல்லை நானா? சூப்பர் சூப்பர்மா. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு டீமுமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ். அடுத்து தமிழம்மா டீம்ல இருந்து யார் கேள்வி கேட்க போறீங்க? நான் கேள்வி கேட்கிறேன். கேளுங்க தாத்தா. கருப்பர்கள் மாநாடு நடத்திய இடத்தில் கண்ணீர் பிரவாகம், அது என்ன? என்னவா இருக்கும்? கண்ணீர் பிரவாகம்னா கருப்பர்கள் மாநாடு கண்ணீர் பிரவாகமா? என்னவா இருக்கும்? கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். 1 சுச்சு 3 சொல்லுங்க. இது நான் யோசிக்கிறேன். தெரியல, யாருக்கும் தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, சரி வெயிட் பண்ணுங்க. 8 9 சொல்லட்டுமா? மேகம், மழை. சூப்பர். ஐயோ, ஐயப்ப சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். ஐயோ அதான் நீங்க வேற. ஐயப்பா அதெல்லாம் வேணாம். இவருக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது அப்பதா. அதெல்லாம் முடியாது. போட்டினா போட்டி தான். அப்பதா வேண்டாம் அப்பதா, இவருக்கு ஆட தெரியாது. டேய், போடா. சரி சரி இரு இரு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வயாரை திருமணம் திருப்பரங்குன்றம். தெய்வயாரை திருமணம் திருப்பரங்குன்றம். திருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்கம். சாரிண்ணே, நல்ல பாட்டாதான். இனி ஆட மாட்டேன்னு. நீ உள்ள பாருண்ணே. வாங்கி கொண்டாள் முருகப்பெருமானை. வாங்கி கொண்டாள் முருகப்பெருமானை. முருகப்பெருமானை. உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா? அட நீ வேற சும்மா இரு. டான்ஸா? ரொம்ப ஓவரா பண்ணாத. அகிலப்பா டீம்ல இருந்து யாரு கேள்வி கேட்க போறீங்க? நான் கேக்குறேன். குண்ட குழியில விழுவான், குச்சியப்ப தூக்கி விடுவான், அது என்ன? என்னவா இருக்கும் கிருஷ்ணா? அப்பன்னா
என்னங்க? ஓ, இரு குச்சியா? இல்ல தப்பு. இதெல்லாம் நீ ஏன் பண்ற? நான் பண்றேன். நீ உள்ள போய் உட்காரு போ. ஆ, போ போ போ. ஆ. வெற்றி, வாங்க நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். என்ன காலையிலேயே இந்த ஊர்ல ஸ்பெஷலா ஏதாவது காட்ட போறீங்களா? ஆமா, நான் படிச்ச ஸ்கூலுக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். அதுதான் இந்த ஊர்லயே எனக்கு ஸ்பெஷல். அப்படியா? ஸ்பெஷல்னா சாதாரண ஸ்பெஷல் இல்ல. தங்கச்சிமா மாசம் மாசம் அவ சம்பளத்துல ஒரு பங்கை ஸ்கூலுக்கு அனுப்புவா ப்ரோ. இந்த மாசம் இவ ஊருக்கு வரான்னு தெரிஞ்சு ஹெட் மாஸ்டர் நேர்ல வந்து கொடுக்க சொல்லிட்டாங்களாம். அதான் கிளம்பிட்டு இருக்கா. சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். ரொம்ப நல்ல விஷயம் சுந்தரி. இந்த மனசு யாருக்கும் வராது. ஹேட்ஸ் ஆஃப். பரவாயில்ல ப்ரோ, என் முதல் காதலி கூட அந்த ஸ்கூல்ல தான் படிச்சா ப்ரோ. அதனால தான் நானும் உங்க கூட வரப்போறேன். ஓ, ம் அதானே பார்த்தேன். இல்லைன்னா நீங்களாவது ஸ்கூல் பக்கம் வரதாவது. ப்ரோ ப்ரோ சத்தமா சொல்லாதீங்க ப்ரோ. மாலினி நம்மள பாத்துற போறா. எங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கீங்க? மாலினி நீங்க வாயே போலாம். எங்க? நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு தான். சுந்தரி, நானும் உங்க கூட வரட்டுமா? இது என்ன கேள்வி? வா போலாம். சரி ஆ, போலாம். வாங்க. போலான்னு வா. ஐயோ, ஏண்டா நேத்து அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன்ல வேண்டாம் வேண்டான்னு கேட்டீங்களாடா? நீங்க குடிச்சதும் இல்லாம என்னைய மட்டையாக்கி தூங்க வச்சிட்டீங்களாடா? அண்ணா நாங்க என்ன பண்றது? எவ்வளவு தாக்கு பிடிச்சானே, ஆனா முடியல. ஒரே கொசு கடி. கொசு கடிக்கண்டா கடிக்கும். நல்ல வேலை அந்த கேள்வி பார்த்தனால தப்பிச்சோம். ஆமாண்ணா நீங்க சொல்றது சரிண்ணா. ஏண்டா அந்த சுந்தரியோ இல்ல லதாவும் பார்த்திருந்தா என் கதை என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் எல்லாரும் கம்பி எண்ணிருப்போம். சாரிண்ணே, கொஞ்சம் லிமிட்டை தாண்டி போயிட்டேண்ணே. அண்ணா அந்த கொசு கடி கூட தாங்கி இருப்பானே. ஆனா அந்த ஈஸியான விடுகதை கூட ஆன்சர் தெரியலன்னு சொன்னாங்கல்ல, அந்த கடுப்புல தான் நான் நிறைய குச்சிட்டேன். சார்ண்ணே பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுல சாரி வேற. இப்ப அண்ணன் கிட்ட என்ன சொல்றது? அண்ணனு கூட சமாளிச்சிடலான்னு வச்சுக்கோ. அண்ணிய நினைச்சதா ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் உங்களால் தான்டா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணா நேத்து அவங்க மிஸ் ஆனாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்னடா புதுசா வளர்ற? நைட் ஆச்சு ஒன்னும் தெரியலையா உனக்கு? இன்னைக்கு கோயில் திடல்ல விளையாட்டு போட்டி நடக்குமா. ஊரே அங்கதான் கூடி இருக்குமா. எப்படியும் கலெக்டர் அங்க வந்துதான் ஆகணும். கூட்டத்தோட கூட்டமா அவளை முடிச்சிடலானே. டேய், அங்க போய் அவசரப்பட்டு எதுவும் காட்டி குத்துறாதீங்கடா. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்யணும். புரியுதா? டேய் 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 டேய், முதல்ல இந்த ரவுடி மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாதாரணமா ட்ரெஸ் போட்டுவாங்கடா. அண்ணா அப்ப புது ட்ரெஸ் போட போறோமாண்ணே? ஐ ஜாலி. எங்கடா பிடிச்சிங்க இவனை? சரியான ரோதனையா இருக்கு. செக். ஆனா டேய், உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலடா எனக்கு. போங்கடா போய் ஒவ்வொருத்தனா ரெடியா உங்க. போடா. சுந்தரி, அதோ அதான் என் கிளாஸ். அங்கயா? ஆமா, இதான் நான் படிச்ச ஸ்கூலு. நல்ல பெரிய ஸ்கூலா இருக்கும் போலே. அப்ப கொஞ்சம் சின்ன ஸ்கூல் இப்ப ரொம்ப பெருசாயிடுச்சு. சரி வாங்க உள்ள போலாம். சுந்தரி போலாமா? வா கிருஷ்ணா. சுந்தரி நீ சுந்தரி தானே? ஆமா. ஆனா நீ பார்த்த சாதாரண சுந்தரி இல்ல, இப்ப கலெக்டர் சுந்தரி. சுந்தரி சுந்தரி
சுந்தரி சுந்தரி சுந்தரி உள்ளங்க எஸ்எஸ் காலேஜ்ல யார் படிக்கிறது யார் பராக் பக்கம் வருதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் ஒண்ணு உன்னை பார்த்து வழி இல்லையே. நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? சரி அதை விடு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரவி? திருவிழால கூட உன்னை காணோம். ஏன் ரவி வரல? நீ ஊருக்குள்ள வந்துட்டேன்னு கேள்விப்பட்டுதான் வந்திருக்க மாட்டான். உன்ன ஆட்டுக்குளம் விளக்கடையில பில் கலெக்டர் சொன்னானாம்ல, இன்னைக்கு அதே கடையில தான் இவன் பில் கலெக்டர் ஆயிருக்கேன்னு என்கிட்ட அப்பப்போ சொல்லி ஃபீல் பண்ணுவான். டேய் சுந்தரி, நான் கலெக்டர் ஆவேன் டீச்சர். என்னது கலெக்டர் ஆவியா? விளக்கு ஹோட்டல்ல பில் கலெக்டர் தானே? ஆவா ஆவா. அதுக்கே ரவி ஃபீல் பண்ற? உன்ன மாதிரி பல பேரு படிக்கும்போது லட்சியத்தோட படிக்காம படிக்கிற காலம் முடிஞ்ச பிறகுதான் நினைச்சு பாக்குறாங்க. இப்ப நீயும் அததான் நினைச்சு பாக்குற. வேலை கூட நல்ல வேலைதான். தினமும் 100 பேரு வந்து சாப்பிட்டு பசியாறி போற இடத்துல வேலை செய்யறது நல்ல விஷயம்தான். நாம செய்யற தொழிலே தெய்வம். அதனால செய்யற தொழிலை எப்பவுமே குறைச்சு பேசவும் கூடாது, இழிவா நினைக்கவும் கூடாது. திருடுறதும் பொய் சொல்றதும் தான் தப்பு. அதை தவிர உழைச்சு சம்பாதிக்கிற எந்த வேலையும் தப்பே கிடையாது. நான் உன்னை எவ்வளவோ கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் எதையுமே நீ மனசுல வச்சுக்காம என்கிட்ட நல்ல மரியாதை கொடுத்து பேசுற. அதை நினைச்சாதான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது சுந்தரி. என்னை மன்னிச்சிரு சுந்தரி. ஆனா ஒண்ணு, நீ இவ்ளோ ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துட்டு இன்னைக்கு கலெக்டராகி நிக்கிறத பாக்கும்போது நான் உன் கூட படிச்சேன்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுந்தரி. சரி, ஓவரா புகழாத. திருவிழாவுல கலந்துகிட்டு ஊரோட சேர்ந்து நீயும் சந்தோஷமா இரு. உன்னைய பார்த்ததே அந்த வெக்காளியாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கு சுந்தரி. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் வந்துகிட்டு? ஆமா, சார் யாரு? இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவரும் கலெக்டர் தான். வெற்றி, போலாமா? ஐயனாரு, ரவி, சரி நான் போயிட்டு வரேன். கோவில்ல பாக்கலாம். சரி சுந்தரி. சரி சுந்தரி. பார்த்து போயிட்டு சரி சுந்தரி. சரி. ஐயப்பா, என்னாச்சுப்பா? 2 பேரும் கிளம்பிட்டீங்கல்ல? நேரமாவுது. அவங்க வந்துருவாங்க, நாம கிளம்பலாம். அப்படியா? வந்துட்டேனே. வா 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 வா. சரிதா, அப்ப நம்ம போலாம். ஐயோ, நீங்க போங்க தம்பி. நான் செல்வி வந்ததும் கூட்டிட்டு வரேன். ஆத்தா, நீங்க கிளம்புங்க. நான் இருந்தா ஆத்தாவை கூட்டிட்டு வரேன். தா, அத்தை வந்துட்டாங்கல்ல? தமிழ். வாங்க அத்தை. வாங்க வாங்க. தமிழ். ஐயா, பாட்டி வந்துட்டாங்க. அவளுக்கும் ஆள் தெரியுது பாத்தீங்களா? என்னதான் இருந்தாலும் அவ தானே ஒரிஜினல் அப்பத்தா. என்னத்தா சின்ன குழந்தை, அத போய் எப்படி பேசுறீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. அவ என் உசுரு. பாட்டி, எங்க கேஎஸ் மாஸ்டர் எப்படி இருக்காங்க? அவர் உடம்பு சரியாயிடுச்சா? என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? உங்க மாஸ்டருக்கு உடம்பு சரியாயிடுச்சுமா. அவர் கண்ணு முழிச்சதும் உன்னை பத்தி தான் கேட்டாரு. நான் தான் அவங்க ஊர்ல திருவிழா, அதனால அவ ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டேன். மாஸ்டரையும் உங்களோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாட்டி. அதானே அத்தை, அவருக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வந்திருந்தா அவரு நம்ம ஊரை பார்த்த மாதிரி இருக்கும். தமிழை காப்பாத்தின மாஸ்டர் நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஐயோ, கார்த்திக் தான் தமிழோட மாஸ்டர்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தெரியலையே. என்ன ஆத்தா, எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லத்தா, நான் கார்ல வந்தேன்ல, அதான். மாஸ்டர் தம்பி ஏதோ நம்ம தமிழை காப்பாத்தினார்னு ஒரு நாள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணேன். டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அவரை எப்படி மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர முடியும்? கூப்பிட்டாலும் அவர் வருவாரா? சரி, அவர் சரியாயிட்டாருல்ல, அதுவே போதும். சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுதா. மாமா,
நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு திருவிழாக்கு போங்க. ஆத்தா குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஆ சரி. ஐயோ கவனிக்கவே இல்ல. என்னத்தா தலையில கட்டு? நீ வா, நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல சாப்பிடு. கூட்டிட்டு வந்திருந்தா அவரு நம்ம ஊரை பார்த்த மாதிரி இருக்கும். தமிழை காப்பாத்தின மாஸ்டர் நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஐயோ கார்த்திக் தான் தமிழோட மாஸ்டர்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தெரியலையே. என்ன ஆத்தா எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லத்தா, நான் கார்ல வந்தேன்ல அதான். மாஸ்டர் தம்பி ஏதோ நம்ம தமிழை காப்பாத்தினார்னு ஒரு நாள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணேன். டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அவரை எப்படி மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர முடியும்? கூப்பிட்டாலும் அவர் வருவாரா? சரி, அவர் சரியாயிட்டாருல்ல, அதுவே போதும். சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுதா. மாமா, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு திருவிழாக்கு போங்க. ஆத்தா குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஆ சரி. ஐயோ கவனிக்கவே இல்ல. என்னத்தா தலையில கட்டு? நீ வா, நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல சாப்பிடு. சரிதா, அப்படியே கிளம்புறோம். வாயப்பா. சரி சரி வாங்க எல்லாம் வாங்க போலாம். நீ வந்துடாத்தா. வாங்க. சிங்காரி நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா போடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட மேலூர் கிராமவாசிகள் அனைவருக்கும் கோயில் கமிட்டி சார்பா மைக் பாண்டே மற்றும் வாய் பேச்சு வாஞ்சிநாதனின் வணக்கத்தை சொல்லிக்கிறோம். அப்பா ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம ஊரு ஆண்டாண்டு காலமாக பல தலைமுறைகளாக எங்க ஊரை பாதுகாத்து வரும் வெக்காளியாத்தாவின் அருள் கிடைக்குமாறு வேண்டிக் கொண்டு உரியடி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். கடை கட்டதில்ல கிருஷ்ணா. இங்க பாருங்கடா, நேத்து மாதிரி ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால எங்க சொம்ப எங்க பேர்ல எத்தனை கேஸ் பதிவாயிருக்குன்னு தெரியும்ல. என்னது அண்ணா, நீ கொஞ்சம் ஷாக்க குறைன. பண்ணதெல்லாம் கொலை, வாங்கினதெல்லாம் சப்ப கேஸு. அதுவும் நாங்கெல்லாம் வாலண்டரியா கிரியேட் பண்ணது. அப்படியே சத்தம் காட்டாம ஊருக்கு கிளம்புறோம். ஏய் வாடா. என்னப்பா அங்க பானை கட்டுறது யாரு? எவ்வளவு நேரமா பானை கட்டிட்டு இருக்க? பானையை நீ எப்ப கட்டுறது? நாங்க ஆட்டத்தை எப்ப ஆரம்பிக்கிறது? அவசரத்துல பானை ஒழுங்கா கட்டாம வந்துடாதயா. நீ வேற என் பானை கட்டுறவங்க தொந்தரவு பண்ற. அதெல்லாம் வருஷ வருஷமா கட்டுறவங்களுக்கு தெரியாதா? மக்கள் கூட்டத்தை பாருலே ஜெயஜேடு. எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஊர் திருவிழானா சும்மாவா? அப்படியே நினைச்சீங்க? ஆமா. மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்ப உரியடி போட்டி ஆரம்பமா போகுது. உரியடிக்க விருப்பம் உள்ளவங்க முன்னாடி வரலாம். இது யாருப்பா? சொக்கலிங்கம் மருதமுத்தா? சூப்பர் சூப்பர் மாப்ள. அங்க என்னப்பா கண்ணை கட்டுற இடத்துல பேச்சு? கண்ணை நல்லா டைட்டா கட்டி விடப்பா. ஒண்ணு தெரியல. சுத்து சுத்து சுத்தல சுத்து இறங்க முறைக்குது. சுத்து சுத்து. எனக்கு வேற தாக்க தேவையில்லையா? வெளியில இருக்கிறவங்க சிக்னலை கொடுக்க கூடாது, யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓரமா போயிடுங்க. கம்பு மேல பட்டா கோயில் கமிட்டி பொறுப்பாகாது சொல்லி விட்டேன். என்னப்பா இப்படி போட்ட விட்டாப்ல?
தம்பி வேட்டி நல்லா தூக்கி கட்டிட்டு வராப்ல